கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோல முழுக்க முழுக்க சிஎஸ்கே பத்தி பேச போறோம். இந்த தடவை குவாலிஃபை ஆகிறக்கே சான்ஸ் கம்மி. 2020ல என்ன நடந்ததோ அது அப்படியே நமக்கு பிளாஷ்பேக் கண்ணு முன்னாடி வந்து போகுது. இந்த டீமை வச்சு கோப்பை அடிக்க முடியுமா? சிஎஸ்கே உடைய அடுத்த பிளான் என்ன? இது வரைக்கும் நடந்ததெல்லாம் எப்படி? இந்த தடவை முடியுமா முடியாதா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைலா பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹானஸ்டா ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, நேத்து மேட்ச்ல புவரான ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க. தோக்குறது பெரிய விஷயம் கிடையாது. சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்க்காத தோல்வியா? எவ்வளவோ தடவை தோத்துருக்காங்க, அங்கிருந்து கம்பேக் கொடுத்து ஜெயிச்சிருக்காங்க. ஒரு சீசனையும் விட்டு அடுத்த சீசன்ல எப்படி ஜெயிக்கணுமோ அப்படி ஜெயிச்சு கோப்பை அடிச்சிருக்காங்க. 5 டைம்ஸ் சாம்பியன்ஸ். அது மட்டும் இல்லாம கம்மி சீசன்ல அதிக வெற்றிகள், ஹோம்ல வின்னிங் பர்சன்டேஜ் ஜாஸ்தின்னு சொல்லி அவ்வளவு ரெக்கார்ட்ஸ் அந்த டீமுக்கு இருக்கு. அதனால இந்த தோல்வி எல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனா மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நேத்து பேட்டிங்ல ஒரு இன்டர்ன் கூட காமிக்கல அப்படிங்கிற விஷயம் தான். எவ்வளவோ பேர் அதிரடியா ஆடுறத பார்த்திருப்போம். பவர் பிளே ஆகட்டும், மிடில் ஆகட்டும், எங்கேயாவது ஒரு 20 ஓவர் ரன் வந்துச்சான்னு கேட்டா கிடையாது. தோனி அடிச்ச கடைசி ஓவரை தவிர மத்த எங்கேயுமே ரன் அப்படிங்கறது வரவே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 8வது ஓவரோ இல்ல 9வது ஓவரோ 11 ரன் சம்திங் என்னமோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரச்சின் ரவீந்திரா ஆடினாருங்க. அதை தாண்டி மத்த எல்லா ஓவருமே மீடியம் 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 தான். அவ்வளவு பெருசா யாருமே அடிக்கல. குர்னால் பாண்டியாவோட ஒவ்வொரு ஓவர்ல மட்டும் 10 ரன் போச்சு. அது மட்டும் எனக்கு தோணுது. மத்தபடி ஒரு மிகப்பெரிய அதிரடியான ஷாட்டுக்கு யாருமே ட்ரை பண்ணலைங்க. வராங்க போறாங்க, ஏதோ ரொட்டேட் பண்றாங்க. சோ நம்ம மிகப்பெரிய ஒரு இலக்கை சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கிடையவே கிடையாது. இது எங்க என்ன ஞாபகப்படுத்துது அப்படின்னா, 2020ல கேதர் ஜாதவ் ஒரு மேட்ச்ல பண்ணுவாருங்க. கையில் இருந்த மேட்ச் அதிரடியா ஆடி இருந்தா கூட பரவாயில்ல. சோ ஓவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 ரன் 9 ரன் அடிச்சிருந்தா கூட அந்த மேட்சை வின் பண்ணி இருக்கிற வேண்டிய மேட்ச். அந்த மேட்சை தோப்பாரு. அங்கிருந்து சிஎஸ்கே உடைய மிடில் ஆர்டர் வீக்கா தெரியும். அந்த சீசனையே விடுவாங்க. அடுத்த சீசன்ல வந்து கப்பிடிச்சது வேற கதை. அந்த சீசன்ல மிடில் ஆர்டர்னால தான் சிஎஸ்கே தோத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அந்த சீசன்ல தான் ருத்துராஜ் கெய்க்வாட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஃபைண்டை கண்டுபிடிச்சாங்க. சோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங் இறக்கி வேற லெவல்ல ப்ரொமோட் பண்ணி அடுத்த சீசன் வந்துட்டு கோப்பை அடிச்சாங்கிற விஷயம் நமக்கு தெரியும். இப்ப என்ன அப்படின்னா அதே மாதிரியான ஒரு பிளாஷ்பேக்குங்க. அங்க கேதர் ஜாதவ், இங்க தீபக் ஹூடா அண்ட் திரிபாதி. அவங்க கிட்ட பெருசா எதுவுமே கிடையாது. திரிபாதியை பொறுத்த வரைக்கும் ஃபேண்டாஸ்டிக் பிளேயர், அதுல மாற்றமே கிடையாது. அண்டர் தோனி, அண்டர் பிளமிங், ஆர்பிஎஸ்ல செமையா ஆடினாருங்க. இன்னும் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. அண்ட் ரொம்ப முக்கியமா ரொம்ப கேகேஆர் கூட செமையா ஆடினாரு. எஸ்ஆர்எஸ்க்கு லாஸ்ட் சீசன் ஒரு 2-3 இன்னிங் செமையா ஆடி கொடுத்தாரு, நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஆனா இப்போ டோட்டல் ஃபார்ம் அவுட்டுங்க. ஓப்பனிங் கொடுத்து பார்த்தாச்சு. மேபி வேணும்னா இன்னொரு சான்ஸ் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா உடனடியா பெஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படி தெரியுமா? சோ ஒரு 8 மேட்ச் 9 மேட்சுக்கு அப்புறம் இந்த தப்பெல்லாம் கண்டுபிடிக்காம ரெண்டாவது மேட்சே இவ்வளவு தப்பு, இவ்வளவு பெரிய குறைகள் இருக்கு. முதல் மேட்ச்லயே ஆக்சுவலா கண்டுபிடிச்சாச்சு மிடில் ஆர்டர் வீக்குங்கிறது. ரெண்டாவது மேட்சும் அதே பிரச்சனை அப்படின்னா இப்பவே இதை சரி செஞ்சோம்னா இது ஒரு லாங் டோர்னமெண்ட். இன்னும் 12 மேட்ச் சிஎஸ்கே கையில இருக்கு. அதுல 5 ஹோம் மேட்ச் அப்படியே சொலையா இருக்கு. அது போக மீதி இருக்கக்கூடிய அவே மேட்சஸும் இருக்கு. இதெல்லாம் வின் பண்றதுக்கான சான்ஸ் வேணும் அப்படின்னா இப்பவே டீமை மாத்தி அமைச்சாகணும். என்ன பொறுத்த வரைக்கும் ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா, சாம் கரன் இவங்க 3 பேரை வெளியில உட்கார வைக்கணும். இதுதான் என்னுடைய பிளானுமே கூட. ஏன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். தீபக் ஹூடா பொறுத்த வரைக்கும் எனக்குங்க பெரிய இன்னிங்ஸ் ஆனாங்க சொல்லுங்க. ஒரு 14 மேட்ச்ல ஒரு மேட்ச்ல ஒரு 50 அடிச்சிருப்பாரு. ஆனா இந்த தடவை ஸ்வீப் ஷாட் மட்டும்தான் வலிச்சு வலிச்சு வீசுறாரே தவிர மத்தபடி பெரிய இன்டென்ட் ஒண்ணுமே கிடையாதுங்க. அண்ட் ராகுல் திரிபாதி ஆல்சோ, திரிபாதிக்கு கூட என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு தோணுது. ஆனா தீபக் ஹூடா மேமே ஃபென்டாஸ்டிக் பிளேயர் தான். ஆனா லாஸ்ட் 2 இயர்ஸ் அவ்வளவு பெரிய ரெக்கார்ட்ஸும் இல்ல. அக்ஷன்லயே மிகப்பெரிய மிஸ்டேக்னு பேசியிருந்தோம். பெஞ்ச் பண்ணிட்டு வேற யாராவது உள்ள கொண்டு வரணும். விஜய் சங்கர் அந்த இடத்துக்கு காமிச்சிட்டு இருக்காரு. விஜய் சங்கர் ஓகோங்கிற பிளேயர் இல்ல அப்படின்னா கூட லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் ரெக்கார்ட், டிஎன்பிஎல் ரெக்கார்ட் எல்லாமே ஓரளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. சோ 14 மேட்ச்ல இப்ப 2 மேட்ச் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 12 மேட்ச்ல ஒரு 5 மேட்ச் ஓரளவுக்கு 30 40 அட்லீஸ்ட் ஒரு 50ஆவது நம்மளால பார்க்க முடியும். சோ சுத்தம் மோசமா இருக்கு. அவர் எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பேன். அடுத்தது மெயின் கல்பிரேட் சாம் கரன். சாம் கரனை பொறுத்த வரைக்கும் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஆள் தான். ஆனா மிகப்பெரிய பிரச்சனையே என்ன தெரியுமா? அவரை ஆட வைக்கிற பொசிஷன் தான். நம்பர் 3 நம்பர் 4 செமையா ஆடி இருக்காருங்க. அரௌண்ட் தி வேர்ல்டு இருக்கக்கூடிய எல்லா டோர்னமெண்ட்லயுமே கலக்கி இருக்காரு. ரீசெண்ட் டைம்ல அவ்வளவு 50 அவ்வளவு 60 அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு சூப்பர் ஆடி இருக்காரு. ஆனா அவர் ஒரு நம்பர் 5 நம்பர் 6 பேட்ஸ்மேன் கிடையாது. நீங்க ஓப்பனிங்ல சிஎஸ்கேக்கு டெரிஃபிக் ஆடி இருக்காரு தெரியுமா? ஒரு 2-3 சீசன் முன்னாடி ஓப்பனிங் இறக்கி விட்டுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்லயே கிட்டத்தட்ட 15 ரன் சம்திங் என்னமோ அடிச்சு கொடுத்துட்டு புஷ் பண்ணி கொடுத்துட்டு அவுட் ஆயிடுவாரு. ஒரு சுனில் நரேன் மாதிரி அவரை யூஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி ஓப்பனிங் கூட இறக்கலாம். ஆனா எப்பவும் ஓப்பனிங் டாப் 3 அப்படியே பிக்ஸ்டா இருக்கிறதுனால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ பவுலிங்கும் ஓடி வந்து பூ மாதிரி போடுறாருங்க. பயங்கரமா பிரிச்சு வீசிடுறாங்க கடைசியில எல்லாம். ஸோ அதனால அவரையும் பெஞ்ச் பண்ணிட்டு ஒன்னு டெவான் கான்வே இல்லைன்னா ஜெய்மி ஓவர்டனை உள்ள கொண்டு வர வேண்டிய கரெக்டான டைம் ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி கம்பேக் கொடுக்கணும்னு தெரியும். ஆனா பேட்டிங் டிபார்ட்மெண்ட் இந்த தடவை ரொம்ப ரொம்ப வீக்குங்க. அதை உண்மையை
ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க இப்ப இருக்கக்கூடிய எல்லாருமே பெஞ்ச் பண்ணா கூட பெஞ்ச்ல நமக்கு ஆளு கிடையாது. எல்லாருமே யங்ஸ்டர் தான் இருக்காங்க. அவங்களும் ஓப்பனர்ஸா எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு ஷேக் ரஷீத், அது மட்டும் இல்லாம மேனிஸ் பேடி, அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா இன்னும் மேண்டரி சித்தார்த், இவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங்க்கு மட்டுமே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது மிடில் ஆர்டர்ல அவங்களால இறங்க முடியாது. ஸோ எனிவே இருக்கக்கூடியதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். பவுலிங்கையும் டெவலப் பண்ணும். அட் த சேம் டைம் சேப்பாக்கில் ஆடும்போதெல்லாம் 170க்குள்ள மேக்ஸிமம் சுருட்டி ஆகணும். ஸோ 170 சேஸ் பண்ற அளவுக்காவது பேட்டிங்கை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். இது போக லாஸ்ட் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா MS தோனி. எவ்வளவோ மேட்சுங்க 2018 தான் சிஎஸ்கே லாஸ்டா 190 ரன் சேஸ் பண்ணியிருக்காங்களாமா. அதுக்கப்புறம் எங்கேயுமே சேஸ் பண்ணல. எத்தனை மேட்ச் MS தோனி அவர்கள் வந்து பினிஷ் பண்ணி கொடுத்ததை நம்மளால பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 60க்கு 4, அது மட்டும் இல்லாம 28க்கு 4 RCB கூட சேம். இதே RCB கூட 2019 ஒரு மேட்ச் இருக்கும். 160 தான் டார்கெட். கடைசி ஓவர்ல 26 ரன் வேணும். அந்த மேட்சை ஒரு ரன்ல தோப்பாங்க. 28க்கு 4 அப்படிங்கறதுல இருந்து ஒரு ரன்ல தோக்கிற வரைக்கும் மேட்ச் எடுத்துட்டு போயிருப்பாரு. இதுக்கு முன்னாடி சீசன் 2018 சின்னசுவாமியில சம்பவம் பண்ணி கிட்டத்தட்ட 200 ரன் சக்சஸ்ஃபுல்லா சேஸ் பண்ணியிருப்பாரு. அப்பவும் 70க்கு 4ங்கிற பொசிஷன்ல வந்து 200 ரன் சேஸ் பண்ணியிருப்பாங்க. 10 ஓவர்ல 70 தான் இருப்பாங்க. ஆனா மீதி இருக்கிற 10 ஓவர்ல 140 ரன் சம்திங் என்னமோ அடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான MS தோனி நம்ம பார்த்திருக்கோம். அவர் எப்பவுமே நம்பர் 5 அந்த பொசிஷன்ல தான் வந்திருக்காரு. இப்போ நம்பர் 9 ரொம்ப காஸ்ட்லிங்க. அவர் எதுக்காக ஆட வைக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம கொஸ்டின் பண்ணியே ஆகணும். ஸோ பிரான்சைஸ், அது மட்டும் இல்லாமல் டிக்கெட் வேல்யூக்கு மட்டும் அவர் வந்து ஒரு 2 6 அடிச்சா போதும், அதுக்காக மட்டும் ஆட வைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி கேட்க தோணுது. MS தோனி அவர்கள் மேலே வந்தாகணும். அட்லீஸ்ட் ரொம்ப மேலே வராட்டியுமே கூட அஸ்வின் ஜடேஜாக்கு மேலேயாவது இறக்கி விடணுங்க. ஸோ ஜடேஜாக்கு மேலே அவர் இறக்கி விட்டு ஓரளவுக்கு புஷ் பண்ணி ஆடட்டுமே அப்படின்னு விடணும். ஸோ கண்டிப்பாக போன மேட்ச் ட்ரை பண்ணியிருக்கலாம். எப்படியோ தோக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சாலுமே கூட ஒரு டக் அவுட்டே ஆனாலும் பரவாயில்ல, டாப் ஆர்டரில் அவர் இறக்கி விட்டே ஆகணும். ஸோ ருத்துராஜ் கெய்க்வாட் இதெல்லாமே சேஞ்ச் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பேசிட்டு இருக்கோம், ஆனால் அவங்க ராஜஸ்தானுக்கு எதிராக வந்துட்டு தயாராகிட்டு இருக்காங்க. பயிற்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் கேம் பொறுத்து தான். நெக்ஸ்ட் கேம் ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச். ராஜஸ்தான் கூட தானே ஈஸியா ஜெயிச்சிருவாங்கன்னு கூட நம்மளால சொல்ல முடியல. அந்த அளவுக்கு இப்போதைக்கு டீம் வீக்கா இருக்கு. அடுத்த மேட்ச்ல தான் பிளேயிங் லெவன்ல என்னென்ன மாற்றம் இருக்கு, எப்படி செட் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத. ஸோ தட்ஸ் அ வீடியோ கைஸ். இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்படியே சேனலோட நினைச்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.